விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே காணாமல் போன மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் நகைக்காக உறவுக்கார பெண் தனது மகளுடன் சேர்ந்து மூதாட்டியை கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. லிப்ட் கொடுப்பது போல நடித்து மூதாட்டியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று என்ன செய்தார்கள், நடந்தது என்ன? காணாமல் போன மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். 17 வயது மகளுடன் கூட்டுச் சேர்ந்து நகைக்காக மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்த பெண். நடந்து சென்ற மூதாட்டிக்கு லிப்ட் கொடுப்பது போல் காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்று வெறிச்செயலில் ஈடுபட்ட கொடூரம். விருதுநகரை அலறவிட்ட மூதாட்டி கொலையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள பண்ணை மூன்றடைப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் மனைவி அம்பிகா. கடந்த மார்ச் 8ஆம் தேதி காரியாவட்டி அருகே உள்ள சித்து மூன்றடைப்பு கிராமத்திற்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்காக சென்றவர் அன்று மதியம் முதல் காணாமல் போனார். அம்பிகாவை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து திருச்சுழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்பொழுதுதான் புலிக்குறிச்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் அம்பிகா சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். விசாரணையில் மூதாட்டியை கொன்று வீசியது தெரியவர அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர். சுப நிகழ்ச்சிக்கு சென்ற மூதாட்டியை கொன்றது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மூதாட்டியை கடைசியாக சந்தித்த தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த லோகாம்பாள் என்பவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலைக்கான பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவர போலீசாரை மிரண்டு போனார்கள். சம்பவத்தன்று சித்து மூன்றடைப்பு பகுதியில் நடந்து சென்ற மூதாட்டியை 2 வீலரில் வந்து அவரது தங்கை மருமகனான விலோகாம்பாள் மற்றும் அவரது 17 வயது மகளும் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் இறக்கி விடுவதாக கூறி நைஸாக பேசி 2 வீலரில் அழைத்துச் சென்றுள்ளனர். போகும் வழியில் இயற்கை உபாதை கிடைப்பதாக கூறி வண்டியை நிறுத்தியவர்கள் துணைக்கு வருமாறு மூதாட்டியை காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு தாயும் மகளும் சேர்ந்து மூதாட்டியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 3.5 சவரன் தங்கச் செயின் மற்றும் 1/2 சவரன் கம்மலை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இக்கொடூரச் சம்பவம் போலீசார் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வர நகைக்காக கொலை செய்த லோகாம்பாள் மற்றும் 17 வயது மகள் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து மூதாட்டியின் 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். நகைக்காக நடந்து சென்ற மூதாட்டிக்கு லிப்ட் கொடுப்பது போல் நாடகமாடி காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்று தாயும் மகளும் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் விருதுநகரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.